என் அன்பு சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான அன்னையர் தின வாழ்த்துக்கள். ஹாப்பி மதர்ஸ் டே. முழு உலகத்திலும் அன்னையருடைய சிறப்பை கொண்டாடும்படி இந்த நாள் இன்டர்நேஷ்னல் மதர்ஸ் டேயாக ஆசரிக்கப்படுகிறது. என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்னையருக்கும், அன்னையராக மாறப்போகிற சகோதரிகளுக்கும், ஏற்கனவே அன்னையராகி பொறுப்புகளை எடுத்து முதிர் வயதிற்குள் கடந்து சென்றிருக்கிற அன்னையருக்கும் மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள். ஆண்டவர் இந்த உலகத்திலே அன்னையரை, மதர்ஸை ஒரு விசேஷமான பாத்திரமாகவே ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு ஒரு ஆணை தெரிந்தெடுக்காமல் ஒரு பெண்ணை தெரிந்தெடுத்து அவளை அதற்கு ஏற்ற விதத்தில் அழகாக உருவாக்கி தன்னுடைய சித்தத்தை எல்லாம் அந்த பெண்ணிடத்தில் நிறைவேற்றி அவளுக்கு அன்னை என்ற ஒரு பெயரையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு மதர்ஸ் ரோல் இது மிக முக்கியமான ஒன்று. நீங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு அன்னையாக இருக்கலாம், இல்லை என்றால் குடும்பத்தை இழந்து தனித்திருக்கிற ஒரு அன்னையாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு வேத வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 31 அதிகாரம் 28வது வசனம். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அருமையான ஒரு வார்த்தை. அவளுடைய பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவளுடைய பிள்ளைகள். இந்த வசனத்தில் 2 பேரை குறித்து சொல்லியிருக்கிறது. 3வது இன்னொரு நபரையும் குறித்து சொல்லியிருக்கிறது. அவள் புருஷனும் அவளை பார்த்து என்று. அப்படி என்றால் ஒரு குடும்பத்தில் புருஷன், மனைவி, தாய், பிள்ளைகள், இப்படிப்பட்ட பல்வேறு அம்சங்களை உடையதுதான் ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தில் நீங்கள் பாக்கியவதி என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அன்னையாகவே இந்த பூமியில் தேவன் வைத்திருக்கிறார். சரி, ஒவ்வொரு வருஷமும் பலவிதமான செய்திகளை உங்களோடு கூட நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த ஆண்டு ஒரு தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற உறவு, பொறுப்பு, பாசம், இதை குறித்த சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு முக்கியமான 2 எல்லைகள் இருக்கிறது. ஒன்று உங்கள் கணவன், மற்றொன்று உங்கள் பிள்ளைகள். உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பங்கு என்ன? உலகத்தில் எத்தனையோ தாய்மார்கள் பொறுப்புள்ளவர்களாயிருக்கிறார்கள், பாசம் உள்ளவர்களாயிருக்கிறார்கள், குடும்பத்திற்கென்றே வாழ்ந்து முடித்து விடுகிறார்கள். ஆனால் ஒரு சில அன்னையரோ பொறுப்பும் இன்றி, பாசமும் இன்றி, குடும்பத்திற்காக வாழுகிற வாழ்க்கை அன்றி, தனக்கு பணம், புகழ், பெயர் இவைகளுக்கு பின்னாக ஓடி வாழ்க்கை முடியும் பொழுது வருத்தப்படுகிறார்கள். ஐயோ, என் பிள்ளைகளை விட்டுவிட்டேன், என் பிள்ளைகளுக்காக நான் வாழவில்லை என்று. இந்த அன்னையர் தினத்தன்று உங்கள் பிள்ளைகளுக்காக உங்களுக்கு இருக்கிற சில பொறுப்புகளை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? வாட் டு யுவர் சில்ட்ரன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யூ? முதலாவதாக, உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்தில் அன்பை எதிர்பார்க்கிறார்கள். ஒரு தாய் தன் பிள்ளையிடத்தில் அன்பாக நடந்து கொள்ளும் பொழுது அந்த பிள்ளை அந்த தாயோடு கட்டப்படுகிறது, அந்த குடும்பத்தோடு கட்டப்படுகிறது. ஒரு அன்னை தன் பிள்ளையிடத்தில் அன்பை காட்டும் பொழுது அந்த பிள்ளையின் உள்ளத்திற்குள் அன்பு விதைக்கப்படுகிறது, அன்பு வளருகிறது, அன்பு வேரூன்றுகிறது. தன் குடும்பத்தை அமைப்பதற்கு அந்த பிள்ளைக்கு நேரம் வரும் பொழுது, அது பெண்மகளோ ஆண்மகனோ, அவர்கள் அன்போடு தன்னுடைய குடும்பத்தை பராமரிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம் என்று சொல்லப்பட்ட இந்த காலகட்டத்திலே ஆண்டவர் உங்களிடத்தில் நீங்கள் உங்கள் அன்பை வெளிப்படுத்துகிற 5 விதங்களை எதிர்பார்க்கிறார். ஒன்று, உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் ஜெபங்கள் வேண்டும். Your children, they need your prayer. ஒவ்வொரு தாயும் தனக்கு ஆண்டவர் கொடுத்த பிள்ளையை கருவில் உருவான நாள் முதற்கொண்டே ஜெபத்தில் மூடி வளர்க்க வேண்டும். இந்த ஊழியத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பாரம்,
குழந்தை கருவில் வளரும் பொழுதே அந்த குழந்தையை ஜெபத்தில் மூடி மறைக்க வேண்டும் என்பதற்காக கருவில் வளர்கிற குழந்தைக்கே ஜெபத்தை எழுதி கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அந்த ஜெபத்தை நான் எழுதும் பொழுது எனக்கு பிள்ளைகளெல்லாம் பிறந்து வளர்ந்து விட்டார்கள். அப்பொழுது நான் யோசித்தேன், யாராவது ஒருவர் நமக்கு பல வருடங்களுக்கு முன்பதாக நமக்கு பிள்ளைகள் பிறக்கும் முன்பே இப்படி ஒரு ஜெபத்தை என்னிடத்தில் கொடுத்திருந்தால் எவ்வளவு நலமாய் இருக்கும் என்று. என் அன்பான சகோதரிகளே, என் அன்பான அன்னையரே, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளை கருவில் உருவான நாள் முதலே அந்த குழந்தையை ஜெபத்திலே நீங்கள் மூடி மறைக்க வேண்டும். இப்பொழுதுதான் திருமணமாயிருக்கிற மகளே, இப்பொழுது கருவுற்றிருக்கிற மகளே, இப்பொழுது குழந்தையை பெற்றெடுக்க நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மகளே, உனக்கு அன்பாய் சொல்லுகிறேன், உன் பிள்ளையை ஆண்டவர் பரிசாய் கொடுத்தார் என்பது உண்மை. ஆனால் அந்த பிள்ளை உன்னிடத்தில் சொல்லாமல் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அம்மா, நீங்கள் எனக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். ஒரு தாயை குறித்து நாம் 1 சாமுவேல் புத்தகத்திலே வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் அன்னாள் ஜெபித்த ஜெபம் பதிவிடப்பட்டிருக்கிறது. வாசிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 1:10-11. அவள் போய் மனக்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். இந்த தாயின் ஜெபத்தை பாருங்கள். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தால், அப்படி என்றால் பிள்ளை பிறக்கவே இல்லை, பிறப்பதற்கு முன்பதாகவே ஜெபிக்க ஆரம்பிக்கிறாள். சரி, கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்பேன். அந்த வார்த்தையின் பொருள் என்ன தெரியுமா? அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே, நான் அவனை உமக்கு கொடுப்பேன், அவனை ஜெபத்தில் மூடுவேன் என்று. என் அன்பான சகோதரிகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, யுவர் சில்ட்ரன் நீட் யுவர் ப்ரேயர். உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் ஜெபம் தேவை. இன்றைக்கு ஜெபத்திலே பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஜெபத்திலே பிள்ளைகள் மூடி மறைக்கப்பட வேண்டும். உங்கள் ஜெபம்தான் உங்கள் பிள்ளைகளை உயர்த்தும். உங்கள் ஜெபம்தான் உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும். உங்கள் ஜெபம்தான் உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, வேலை, எதிர்காலம் எல்லாவற்றுக்கும் ஆண்டவருடைய வாசல்களை திறந்து கொடுக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் ஜெபம் தேவை. ஜெபிக்கிற தாய் ஒரு பாக்கியவதி. 2ஆவதாக, your children, they need your presence. முதலாவது சொன்னேன், your children, they need your prayer. 2ஆவது சொல்லுகிறேன், your children, they need your presence. ஒரு தாய் வீட்டில் இருந்தால் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கிறார்கள், பாதுகாப்பாக இருக்கிறார்கள். பல வாலிப பிள்ளைகளோடு கூட பேசும் பொழுது அவர்கள் மனம் வருத்தத்தோடு சொல்கிற காரியம், என் அம்மா காலையில் வேலைக்கு போகிறார்கள், இரவிலை வருகிறார்கள், அவர்களோடு நான் செலவழிக்கிற நேரம் மிக கொஞ்சம், நான் மனதில் விரும்புகிறதை எல்லாம் அவர்களோடு பேச முடியவில்லை என்று வருத்தப்படுகிறார்கள். சரி, நீங்கள் சொல்லுகிறீர்கள், வேலைக்கு போகாமல் இருந்தால் பிள்ளைகளை போஷிக்க முடியுமா, நடத்த முடியுமா? 2 பேருடைய கோரிக்கையும் நியாயமானது தான். ஆனால் நீங்கள் என்னதான் வேலைக்கு சென்றாலும் வேலை முடித்து திரும்பி வரும் பொழுது ஒரு நல்ல குறிப்பிட்ட நேரத்தை பிள்ளைகளோடு செலவிடுங்கள். முடிந்த அளவுக்கு உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் செலவிடுகிற அந்த குவாலிட்டி டைம், அது மிக முக்கியமானது. மனம் திறந்து அவர்கள் பேச இடம் கொடுங்கள். நீங்கள் பேசும் பொழுது உங்கள் வாயிலிருந்து உபதேசங்கள் வந்து கொண்டே இருக்கக்கூடாது. பிள்ளைகளை பேச விட்டு நீங்கள் கேளுங்கள். அவர்கள் உங்களிடத்தில் மனம் திறந்து பேசுவதற்கு இடம் கொடுங்கள். யுவர் சில்ட்ரன், they need your presence. அது உரையாடலுக்கு மட்டுமல்ல, வீட்டில் அம்மா இருக்கிறார்கள் என்றால் அது ஒரு செக்யூர்ட் ஃபீலிங்கை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறது. ஆகவே வெளியே சுற்றுவது, அங்கே போவது, இங்கே போவது, கிளப்புக்கு போவது, பார்ட்டிக்கு போவது, இப்படி நேரத்தை செலவழித்து கொண்டிருக்கிற மதர்ஸை நான் பார்த்து சொல்லுகிறேன், வெளி உலகத்தில் நீங்கள் செய்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸும் அது உங்களுக்கு திருப்தியை தரலாம், ஆனால் உங்களை பாக்கியவதியாய் மாற்ற முடியாது. ஒருவேளை ஊழியத்தை செய்கிற ஒரு அன்னையாய் நீங்கள் இருக்கலாம், ஊழியத்தின் நிமித்தம் நீங்கள் பிரயாசப்பட்டு வெளியே செல்லுகிற ஒரு நபராகவும் இருக்கலாம். எப்படி இருந்த போதும் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு முக்கியம். they need your presence. நேரத்தை பார்த்து 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 பிள்ளைகளோடு செலவழிப்பதற்கு நேரத்தை எடுங்கள். சிறு பிள்ளைகளோடு கூட விளையாடுங்கள். வாலிப பிள்ளைகளோடு நேரத்தை செலவழியுங்கள். திருமணமான பிள்ளைகளை போய் பாருங்கள், அவர்கள் பிள்ளைகளை விசாரியுங்கள். நீங்கள் ஒரு பாக்கியவதியான அன்னையாய் இருப்பீர்கள் என்பது நிச்சயம். ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை.
ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? இன்னைக்கு உலகத்திலே எத்தனையோ அன்னையர் இருதயம் கடினப்பட்டு தங்கள் பிள்ளைகளை மறந்து அவர்கள் வேண்டவே வேண்டாம் என்று இன்னொரு வாழ்க்கையை தேடி செல்கிறார்கள். சமீபத்தில் செய்தித்தாளில் நீங்கள் படித்திருப்பீர்கள். தன்னுடைய 3 பிள்ளைகளுக்கு சாப்பாட்டிலே விஷம் வைத்து அந்த பிள்ளைகளை கொன்று போட்டு இன்னொருவனோடு கூட வாழுவதற்கு ஒரு பெண் எடுத்த முயற்சிகள் உலகத்தையே அசைத்தது. இப்படியும் கொடூரமான தாய்கள் இருக்கிறார்கள். என் அன்பு சகோதரி, வாழ்க்கையிலே என்ன நடந்தாலும் நீ இறுதி வரை உன் பிள்ளைகளுக்காக வாழ வேண்டும். எத்தனையோ பேர் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தது நிமித்தம் தற்கொலை செய்து கொள்ள தீர்மானிக்கிறீர்கள். போதும், நான் வாழ்ந்தது, இந்த புருஷனோடு வாழ்ந்தது போதும், இந்த குடும்பத்தில் வாழ்ந்தது போதும், இந்த தரித்திரத்தில் வாழ்ந்தது போதும், இந்த வியாதியில் வாழ்ந்தது போதும் என்று நினைக்கிறீர்கள். Your children, they need your presence. ஒரு தாய் இல்லாத பிள்ளையின் நிலைமை நினைத்து பாருங்கள். அந்த பிள்ளைகள் யாரிடத்தில் போவார்கள்? யாரிடத்தில் போய் தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவார்கள், அன்பை பெற்றுக்கொள்வார்கள்? தாயே, நீதான் இறுதி காலம் வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். Your children, they need your presence. மூன்றாவதாக, your children, they need your protection. ஒரு தாயின் பாதுகாப்பு ஒரு பிள்ளைக்கு வேண்டும். குழந்தையாக இருக்கும் பொழுது கருவிலே 9 மாதம் 7 நாட்கள் சுமக்கிறீர்கள். பிள்ளையை பெற்றெடுத்த பிறகு பலரும் அந்த பிள்ளையை சரியாய் பராமரிப்பதில்லை. உங்கள் பிள்ளைகளை பராமரிக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. ஒரு நாள் ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு ஒரு ஆகாரத்தை ஊட்டி கொண்டிருந்தாள். நான் கேட்டேன், இது என்னம்மா ஆகாரம் என்று. அதில் ஒன்றுமே இல்லை, வெறும் சாதம், வெறும் அரிசி. அந்த ஆகாரத்தை ஊட்டி கொண்டிருந்த பொழுது நான் கேட்டேன், நீ இதைத்தான் கொடுக்குறாயா? ஆமாம்மா, 3 வேளையும் அதைத்தான் சாப்பிடுன்னு சொன்னான். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எத்தனையோ ஆகாரங்கள் இருக்கிறது வளருகிற குழந்தைக்கு. அதோடைய ஆரோக்கியத்திற்கு பார்த்து பார்த்து கொடுக்க வேண்டிய எத்தனையோ ஆகாரங்கள் இருக்கும் பொழுது நீ ஏன் இந்த வெறும் அரிசி உணவை குழந்தைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி அவளுக்கு சில ஆலோசனைகளை கொடுத்தேன். உங்கள் குழந்தைகளை சிறு வயதிலே நீங்கள் எப்படி பராமரிக்கிறீர்களோ, எப்படி போஷிக்கிறீர்களோ, அதே போல தான் உங்கள் குழந்தை வளரும். இந்த உலகம் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு உலகம். தாயே, இந்த உலகத்தில் விபத்துகள், வியாதிகள், விக்கினங்கள் என்று பெருகி கொண்டிருக்கிற காலத்தில் சகோதரி, உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கிறது. அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், இங்கே போகிறேன் என்று பிள்ளைகள் சொல்லும் பொழுது உங்கள் கண்கள் அவர்கள் மேல் பதிக்கப்படட்டும். பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள், எங்கே விளையாடுகிறார்கள், யாரோடு பேசுகிறார்கள், இதிலெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தும்படிதான் உங்களை ஒரு அன்னையாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதை தாண்டி நம்முடைய பிள்ளைகளுக்கு பல அந்தகார வல்லமைகளின் போராட்டம் இருக்கிறது. பிசாசின் திட்டம் நம்முடைய பிள்ளைகளை அழிக்கவும் ஒன்றுமில்லாமல் ஆக்கவும் அவனுடைய திட்டங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஞானமுள்ள தாயாக உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் கண்காணிக்க வேண்டும். Your children, they need your protection. ஒரு கதையை ஒரு முறை படித்தேன். ஒரு வாலிபன் ஒருவன் ஜெயிலிலே இருந்தான். அப்பொழுது உனக்கு என்ன கடைசி ஆசை என்று கேட்டபொழுது அவன் சொன்னான், என் அம்மாவை பார்க்க வேண்டும் என்று. அந்த தாய் வந்தாள். அவன் சொன்னான், அம்மா உங்கள் கையை நீட்டுங்கள் என்று. அந்த கையை நீட்டின பொழுது தனக்கு இருந்த மிகுந்த பலத்தில் அந்த கையை முறுக்கி அந்த தாயின் கையை முறித்து போட்டான். அவள் அழுகிறாள், துடிக்கிறாள். அப்பொழுது எல்லாரும் கேட்டார்கள், நீ கொடூரனா, ஏன் இந்த தாய்க்கு இப்படி செய்தாய் என்று. அவன் சொன்னான், அந்த சிறு வயதிலேயே அவர்கள் என்னை பராமரித்து பாதுகாத்து என்னை கண்டித்து வளர்த்திருந்தால் இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காது என்று சொன்னான். என் அன்பான சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகளை எல்லா தீங்குகளிலிருந்தும், தீய நண்பர்களிடத்திலிருந்தும், தீய காரியங்களிடத்திலிருந்தும் பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பை நிறைவேற்றினால் நீங்கள் ஒரு பாக்கியவதியாக இருப்பீர்கள். யாத்திராகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் மூசையின் தாய் எல்லா ஆண் பிள்ளைகளும் கொலை செய்யப்படும் பொழுது தன் பிள்ளையை நாணற்பெட்டிக்குள் வைத்து பத்திரப்படுத்தி காப்பாற்றினாள். அவன் ஒரு தலைவனாய் மாறினான். உங்கள் பிள்ளை எதிர்காலத்தில் உயர்ந்திருக்க வேண்டுமென்றால் இந்த நாளிலிருந்தே இந்த பிள்ளைகளை ஞானமாய் பாதுகாத்து கொள்ளுங்கள். நீங்கள் பாக்கியவதியாயிருப்பீர்கள். 4ஆவதாக, உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்தில் சமாதானத்தை எதிர்பார்க்கிறார்கள். Your children expect peace at home. வீட்டிலே சமாதானம் இருக்க வேண்டும்.
சில வீடுகளில் பாருங்கள், அந்த ஒரு ஸ்திரீயினால் தான் அந்த வீட்டில் சண்டை, எல்லாவற்றுக்கும் சண்டை, எல்லாவற்றுக்கும் குற்றம் கண்டுபிடித்தல், எல்லாவற்றுக்கும் பழி சொல்லுதல். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு அன்னையாக இருக்கிறீர்களா? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, அன்பு சகலவற்றையும் தாங்கும், சகலவற்றையும் நம்பும், சகலவற்றையும் சகிக்கும் என்று. என் அன்பு சகோதரி, ஒரு தாயாக இருந்தால் நீங்கள் பல காரியங்களை சகிக்க வேண்டும். ஒரு அன்னையாக இருந்தால் பல காரியங்களை பொறுத்து கொள்ள வேண்டும். பழமொழி ஒன்று சொல்லுவார்கள், உரலுக்கு ஒரு புறம் இடி, மத்தளத்திற்கு இருபுறம் இடி என்று சொல்லி. உங்கள் வாழ்க்கையிலே கணவனுக்கு சரி செய்ய வேண்டிய காரியத்தையும் நீங்கள் தான் சரி செய்ய வேண்டும், பிள்ளைகளோடு சரி செய்ய வேண்டிய காரியத்தையும் நீங்கள் தான் செய்ய வேண்டும். இந்த 2 இடத்திலும் எல்லாவற்றையும் சரி செய்தால்தான் வீட்டிலே சமாதானம் இருக்கும். இல்லை என்றால் சமாதானம் இருக்காது. நீங்கள் யார் தெரியுமா? யூ ஆர் அ மீடியேட்டர். பிள்ளைகளுக்கும் கணவனுக்கும் இடையிலே, மற்றவர்களுக்கும் குடும்பத்துக்கும் இடையிலே ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற பீஸ் மேக்கராக நீங்கள் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு தாய் இருந்தால் பிள்ளைகள் வீட்டை தேடி வரும்பொழுது மகிழ்ச்சியாய் வருவார்கள். இல்லை என்றால் அவர்கள் இரவிலே வெகு நேரம் வரைக்கும் வெளியே சுற்றுகிறார்களே, காரணம் என்ன தெரியுமா? வீட்டிற்கு போனால் அம்மாவின் தொல்லை தாங்க முடியவில்லை என்று. அப்படிப்பட்ட ஒரு அன்னையாய் நீங்கள் இருக்கக்கூடாது. யுவர் சில்ட்ரன் தே எக்ஸ்பெக்ட் பீஸ் அட் ஹோம். கடைசியாக, யுவர் சில்ட்ரன் தே எக்ஸ்பெக்ட் தியர் ப்ரொவிஷன். உங்கள் பிள்ளைகளுக்கு பலவிதமான தேவைகள் இருக்கிறது வாழ்க்கையில். சரீர சம்பந்தமான தேவைகள், மனம் சம்பந்தமான தேவைகள், ஆவிக்குரிய தேவைகள், இவைகள் எல்லாம் இருக்கிறது. சரீரத்தை மாத்திரம் போஷிக்கிற தாயாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகள் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் வளரமாட்டார்கள். இள வயதிலிருந்தே சரீரத்தையும் போஷிக்க வேண்டும், ஆத்துமாவையும் போஷிக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளோடு ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு வேத வசனத்தை சொல்லிக் கொடுங்கள். இளவயதிலே விசுவாசத்தோடு இந்த விதையை நீங்கள் விதைத்து விடுங்கள். ஒருவேளை அவர்கள் டீனேஜராய் மாறின பிறகு இதிலிருந்தெல்லாம் சற்று விலகி இருப்பார்கள் என்றால் ஆண்டவர் ஒரு நாள் எப்படியாவது பிடித்து விடுவார். யூ ஹாவ் டு ப்ரொவைட் தியர் ஃபிசிக்கல் நீட்ஸ் அண்ட் ஆல்சோ தியர் ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ். இந்த 5 காரியங்களை இந்த அன்னையர் தினத்தன்று மனதில் வைத்து உங்களை ஒரு பாக்கியவதியான தாயாக மாற்றிக்கொள்ள தீர்மானமிடுங்கள். உங்கள் சந்ததிக்காக நீங்கள் வாழ வேண்டும். வாழ்க்கையை முடித்து கொள்ளக்கூடாது, வாழ்க்கையை சிதைத்து போட்டு விடக்கூடாது. பிள்ளைகளை விட்டுவிட்டு வேறு ஒரு உறவுக்கு தேடி செல்லக்கூடாது. பிள்ளைகளுக்கு முன்பு சாட்சிக்கேடுவான வாழ்க்கையை நீங்கள் வாழவே கூடாது. என்ன ஆனாலும் தியாகத்தோடு, கண்ணீரோடு, ஜபத்தோடு இந்த பிள்ளைகளுக்காக வாழ்ந்து இந்த பிள்ளைகளை நல்ல தலைமுறையாய் நீங்கள் உருவாக்குவீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியவதி. இந்த அன்னையர் தினத்திலே இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வர வேண்டும் என்று உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, இந்த இன்டர்நேஷ்னல் மதர்ஸ் டே அன்று உங்கள் பிள்ளைங்க எல்லாருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உம்முடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்று சொல்லுவார்கள் என்று வாசிக்கிறோமே, ஒவ்வொரு அன்னையையும் ஒரு பாக்கியவதியாய் மாற்றுங்கப்பா. தனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த பொறுப்பு விலையேறப்பெற்ற ஒரு பொறுப்பு என்று அறிந்து தன் பிள்ளைகளை ஜெபத்திலே தாங்கவும், தன் பிள்ளைகளை பாதுகாக்கவும், தன் பிள்ளைகளுக்கு தேவைகளை சந்திக்கவும், தன் பிள்ளைகளோடு கூட எப்பொழுதும் இருக்கவும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். தன் குடும்பத்தில் சமாதானத்தை எப்பொழுதும் உண்டு பண்ணுகிற தாயாய் ஒவ்வொரு தாயையும் நீங்கள் மாற்றுங்கப்பா. முழு உலகத்திலும் இருக்கிற எல்லா மதர்ஸ்க்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். உம்மை அறியாதவர்களை ரட்சிங்கப்பா. உம்மை அறிந்தவர்கள் ஆண்டவரே தனக்கென தேவன் வைத்திருக்கிற அந்த பொறுப்பை, உத்தரவாதத்தை உணர்ந்து அடுத்த பக்தியுள்ள சந்ததியை உருவாக்க அவர்களுக்கு நீங்கள் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். பிணியிலும், கஷ்டத்திலும், தரித்திரத்திலும், வியாதியிலும் கணவனை இழந்து, குடும்பத்தாரை இழந்து தனியாய் வாழுகிற எல்லா தாய்மாருக்காய் கூட ஜெபிக்கிறேன். உம்முடைய பாதுகாப்பும் அரவணைப்பும் அவர்களை மூடிக்கொள்வதாக மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த அன்னையர் தினத்தன்று நீங்கள் பாக்கியவதியாய் மாறக்கூடிய அந்த வழிகளை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், வாழ்க்கையில் அபியாசியுங்கள், பாக்கியவதியாய் மாறுங்கள். திருமணமான பெண்களுக்கு என்று மட்டும் அல்லாது கன்னியாஸ்திரியாய் வாழுகிறார்களே, அப்படிப்பட்ட அன்னையருக்கும் ஒரு செய்தியை இன்றைக்கு நான் ஜெயராணி ஆண்ட்ரூ என்ற சேனலிலே பதிவிட்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரிந்த நன் சிஸ்டர்ஸ், கன்னியாஸ்திரிகள் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள். மே காட் பிளஸ் யூ. ஹாப்பி மதர்ஸ் டே.